வருடத்துல 315 நாட்கள் இருந்தும் அல்லாஹ் ஏன் இந்த 10 நாட்கள் மீது மட்டும் சத்தியம் செய்யறான்? இந்த நாட்களுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அபூதர் அலி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள்ல நோன்பு நோற்பதையும், அதிகமாக துவா கேட்பதையும், இஸ்திகுஃபார் செய்வதையும், தர்மம் செய்வதையும் உங்கள் மீது கடமையாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களுடைய நன்மையை இழப்பவருக்கு கேடுதான் என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி குறிப்பா துல்ஹஜ்னுடைய 9வது நாள் அரஃபா நாள்ல நோன்பு வையுங்க. எண்ணி முடிக்காத அளவுக்கு அந்த நாள்ல இறைவன் நன்மைகளை தரான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்நாள்ல 4 அமல விட்டதே கிடையாது. முதலாவது ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை விட்டதே இல்லை. மாதம் ஐயாமுல் பீல் அந்த 3 நாட்கள் பிறை 13, 14, 15 அந்த நோன்பை விட்டது கிடையாது. அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பையும் ஆஷூராவுடைய நோன்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதில்லை என்பதாக ஹஃப்ஸார் அலி அல்லாஹ் சொல்றாங்க. இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க என்றா அதற்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை நம்ம சிந்திக்கணும். யோசிச்சு பாருங்க, இறைவன் சத்தியம் செஞ்ச இந்த நாட்களை நம்ம சாதாரணமா கடந்து போறோம். ஆனா சஹாபாக்கள் இந்த நாட்கள்ல எவ்வாறு அமல் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க.